வெல்கம் டு ப்ளீஸ்டா பாருடா. என்னடா இவனு ஹோட்டல் நடத்துறானுங்களா இல்ல ஓடி பிடிச்சி விளையாடுறானுங்களா? சொல்லாம கொள்ளாம வந்துட்டா என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஏரியால எவனோ கை வச்சிருக்கானா இல்ல கை நீங்க பொண்ணு விட மாப்பிள்ளை விட மாப்பிள்ளைக்கு சின்ன வீடு. ஐ செலக்டா சார். ஒய் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கேட்டிருந்து போயிடலாம். நம்ம இப்போ இந்த ரெண்டு டீமை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா சிஎஸ்கே டீம் இப்போ கம்ஃபர்டபுளாக இல்லை. முக்கியமான 2 பவுலர் இல்லை, 3 பவுலரே இல்லை. தீபக் சகர், பதிரானா, முஸ்தபிசூர். அப்படி இருந்து அவங்க இந்த அளவுக்கு வந்ததே பெருசு. அதோட சிஎஸ்கே பேட்டிங் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஆவரேஜ் பேட்டிங் தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பவர் பிளேயில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுற டீம்னா அது நிறைய டீம் சொல்லலாம். ஆனால் இருக்கிறதுலே கம்மி ஸ்கோரிங்னா அந்த டாப் 3ல் சிஎஸ்கே கன்ஃபார்ம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. அடுத்து இப்போ 2 டீமோட ஃபேன் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். சென்னையில் இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு இன்னையோட டே இல்லை, எல்லாருக்கும் ஒரு நாள் வருன்ற மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய நாள். ஸோ லெட் தெம் ஹேவ் இட். பட் என்னன்னா இப்போ முக்கியம் இல்லை, எங்களை நாக் அவுட் பண்ணிட்டு ஃபைனல்ஸ் போனோம். இப்போ ஃபைனல்ஸ் போயிட்டு அங்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஓகே எங்களை அடிச்சதுக்கு ஓகேடா, நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்களை அடிச்சுட்டு போய் ஜெயிச்சிட்டீங்கன்னு ஒத்துக்கலாம். அங்கே போயிட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவோம், அவ்வளோதான். ஸோ லெட் தெம் ஹேவ் இட். ஸோ இப்போ எங்களை நாக் அவுட் பண்ணி போனதுனால ஓகே, வி ஆல்சோ சப்போர்ட். இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. ஸோ கோ அடிங்க, அடிச்சு ஜெயிச்சுட்டு வாங்க. போயிட்டு சஞ்சு சாம்சன் கிட்ட வாங்கிட்டு வராதீங்க.